ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து 2 டேஸில் வரப்போகுது. அதாவது கடைசி 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது பிளான் இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஐடியா கொடுக்கலாம். லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்மள வந்து உங்களுடைய ப்ரிப்பேர்ஸ்க்காக சப்ஜெக்ட்ஸும் போட்டிருக்கோம், கொஸ்டின் டிஸ்கஷனும் போட்டிருக்கோம். இந்த 2 டேஸில் இன்னுமே போடுவோம். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கடைசி டைம் ரிவிஷனுக்கு கொஞ்சம் வீடியோஸும் கிளாஸஸும் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசாக எதுவும் படிக்க வேணாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா தேரி படிச்சிருந்தீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணலாம். பட் புதுசாக தேரி படிக்கிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அது மைண்டில் ஏறாது, கடைசி டென்ஷனில் இருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, படிச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டு போட்டுட்டு அது வேணால் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நாளைக்கும் கொஞ்சம். பட் அது நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேலே அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இல்லை சார் நான் படிக்கலை, கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், ஏன்னா வேகன்சி ரொம்ப ஹை, ஸோ கட் ஆஃப் ரொம்ப குறையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணாலே வேலை கிடச்சிரும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பெரிய ஹோப்போடு போகலாம், பயந்துட்டுலாம் போக வேணாம். ஸோ அதாவது டிஎன்பிஎஸ்சி இது ஒரு 50,000 வேகன்சி ஈக்குவல் தான் உண்மையை சொன்னால். ஸோ இது வந்து உங்களுக்கு பிஏ டிப்ளமோ ட்ரிபிளிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதனால் தைரியமாக போங்க. ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம், பயந்தினாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிரும், எக்ஸாமில் மறந்து போயிடும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ பயந்துருமே படிக்கலையேன்றதை. இப்போ என்ன பண்ணலாம் சார், நான் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன்னா ஒன்று பண்ணுங்கள். ஸோ நம்ம கொஷின் பேங்க் ஒன்று போட்டிருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அது 2 மெத்தட் யூஸ் ஆகும். கொஷின் பேங்க் ஆன்சரோடவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வர கொஷின்ஸ் ஒரு 100 கொஷின்னா அது கொஷின்ஸ் கொடுத்துருப்போம், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம். அடுத்து வர 100 கொஷினில் ஆன்சர் கொடுத்துருப்போம். அது நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஆன்சர் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் படிச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் செக் பண்ணுறனா பண்ணலாம், இல்லைனா ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாக படிச்சுட்டும் போகலாம். பட் டெஸ்ட் எழுதி பார்க்குறதா பெஸ்ட்டு மெத்தடு. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒன்று ரிவிஷன், தியரி புக்ஸ் படித்து அது நீங்கள் ஒவ்வொன்றா நோட்ஸ் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அது ரிவிஷன் பண்ணலாம், இல்லைனா டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ ரிலாக்ஸாக பண்ணுங்கள். இது ரொம்ப ஹை வேகன்சி, ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் நம்மளால் பண்ணிட முடியும். அதேமாரி அவுட் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம எவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தாலுமே அவுட் ஆஃப் கொஷின்ஸ் கொஞ்சம் வரதான் போகுது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அது வந்து அந்த இடத்துல மைண்ட் ஹேண்ட்லிங் தான். அந்த இடத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத அது தனி வீடியோஸ் போடுறோம். ஸோ என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் எப்படி ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒரு வீடியோ வரும். ஸோ எந்த மாதிரி தெரியாத கொஷினை டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். இப்போதைக்கு நீங்கள் பண்ண கொஷின் பேங்க் வாங்கி ஓரளவுக்கு ரீசன் பண்ணலாம். ஸோ இது வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த 77081972 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரிபிள் கொஷின் பேங்க்னு மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் கியூஆர் கோட் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண முடியும். உங்களால் கண்டிப்பாக வெரி யூஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், ஒரு கான்ஃபிடண்ட்டாக உள்ளே போகலாம். ஸோ அதனால் எல்லாத்த விட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உள்ளே போகிறதா முக்கியம். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். பயந்தீங்கன்னா பாதி மறந்துடும், டென்ஷன் ஆகும். ஸோ ரிலாக்ஸாக எக்ஸாம் போகிறதுக்கு பண்ணுங்கள். தெரியாத கொஷின்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு போட்டு எக்ஸாம்ஸ்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ டோன்ட் வரி, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. இதை முடித்த பிறகும் இப்போ இதுலேயே ஐடிஐ எலக்ட்ரீஷியன், வெல்டர் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஐடிஐ இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் போகலாம். இல்லை சார் நான் டிப்ளமோ பிஇ தான் அப்படின்னா உங்களுக்கு நகராட்சி எக்ஸாம் வரப்போகுது வெரி ஷார்ட்லி. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ வெரிவில் கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனில் இருக்கலாம், பயப்பட வேண்டாம். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருந்தாலும் அடுத்து ஏஇ போஸ்ட்டுக்கு நம்ம முன்னாடி மூவ் பண்ணி போயிடலாம். ஸோ அதனால் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.